கிராம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வணக்கிக்கலாம். நறுக்குன வெங்காயம் அதையும் போட்டு வணக்கிக்கலாம். வீட்டில் அரைச்ச மசாலா இது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, புதினா ரெண்டும் சேர்ந்து அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சிக்கன் போட்டுக்கலாம். இது கூட சிக்கனையும் போட்டு வதக்கிக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் போட்டு வதக்கிக்கலாம். வதக்குமா இதில் அரிசி போட்டுட்டு 1.25 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். ஸோ ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை மூடி விசில் விட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா ஃப்ரெஷ்ஷாக போட்டுருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ விசில் விட்டுடலாம். பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.